எனக்கு நீங்க gift கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன gift வேணும்னு சொல்லுங்க. எனக்கு gift ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, இன்னொன்று உன் வயிற்றுக்குள்ள இருக்கு. இது நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து கிடைச்ச gift. உங்களுக்கு தனியா என்ன gift வேணும்னு சொல்லுங்க. கடைசி வரைக்கும் என் மேல இதே அன்போட இப்படியே இருந்தா போதும். அது என்னைக்கும் மாறாதாதே. வேற ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு நான் அதை கொடுப்பேன். இப்போதைக்கு நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். எங்க அம்மா திரும்பி வரணும். அவங்க இல்லாதது எனக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்கு. எதையோ இல்ல, என்னையே இழந்த மாதிரி இருக்கு. அவங்க திரும்பி வர்றது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட தேவை, ஆசை எல்லாம். நீங்க கவலைப்படாதீங்க, அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. என்ன ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ இப்போ? ஒன்னும் இல்லடிய, இந்த சங்கர் வந்திருந்தா அப்படி இல்ல, ஒரு காலில் ஒரு விஷயம் சொன்னாரு, அதான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன சொன்னாரு? அது என்ன, கத்தியால குத்துனாங்கல்ல, அது உங்க அப்பா சொல்லிதான் குத்துனாங்க. அந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனையா என் அப்பாவோட? எப்ப பார்த்தாலும் என் அப்பா என்ன சொல்லிட்டே இருப்பாரா? நானும் நம்பல. நான் சொல்லிட்டேன் அந்த ஆள்கிட்ட, அவருக்கு என்ன பிடிக்காத, ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் அவர் போக மாட்டாருன்னு. இருந்தாலும் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கடே. என் அப்பா தப்பு செய்ய மாட்டாருன்னா நான் சொல்லல. உன்னை பிடிக்காம நிறைய தப்பு பண்ணிருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாரா? எனக்கு தெரியாதா? அந்த ஆள் கூட தானே பழகிட்டு இருக்கிறேன். எத்தனை மாசமாச்சு? இத்தனை நாள பாத்துட்டு தானே இருக்கேன். இது பாரு, அன்னைக்கு ஏதோ அவரு ரத்தம் கொடுத்தாரு, நான் பொழைச்சேன். அதுக்காக என் அப்பா பத்தி எல்லாம் தப்பா பேச வேணான்னு சொல்லிடுற அந்த ஆள்கிட்ட. இது பாரு, பெத்த பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு என் அப்பா அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? டென்ஷனா என்னையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்கிற. நான் சொன்னா நான் நம்புறேன்னு சொல்லி சொன்னா இல்ல இல்ல, ஒரு விஷயம் வந்து சொன்னா அது மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு, அது வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கும் தோணுது அவன் பழைய பகையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுறான் அப்படின்னு. ஆனா அவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னா அதை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சரியா? பாக்காதரே, நான் திருப்பி திட்டி அமிச்சிட்டேன்டே. சரி, நம்ம சந்தோஷமா இருந்தா யாருக்குமே பொறுக்க மாட்டேங்குது இல்ல? சரி விடு. ஷாம்பு எல்லாம் போடுறது இல்ல, சீயக்கா பொடிதான். அப்படியா? அதுல செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, வெட்டி வேறு, மருதாணி, செவ்வந்தி பூ இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அது ஒண்ணு இல்ல, பொண்ணுங்க கூந்தலுக்கு இயற்கையிலே ஒரு மனம் இருக்குன்னு சொன்னதுல உண்மைதான் போல இருக்க. எப்படி சொல்ற? சின்ன வயசுல எங்க அப்பா தான் மடியில படுத்துட்டு இருக்கும் போது அவங்க கூந்தல்ல இருந்து ஒரு மனம் வரும். அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட கூந்தல்ல இருந்து ஒரு நல்ல மனம் வரும். இப்ப அதே மாதிரி உன் கூந்தல்ல இருந்து வருது. இதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வரும். அப்படியா? கடவுள்ல இருக்கட்டும், எனக்கு என்ன தர? வாழ்க்கையில முதல் தடவையா அம்மா உன்னை விட்டு தூரமா போற. எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல அபி. நான் போறேன் அபி, இனிமே அம்மா வரமாட்டேன்.